குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பாகிஸ்தானின் ராணுவம் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்து திடீரென தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆப்கான் எல்லையில் பக்திதா மாகாணத்திற்கு உட்பட்ட மலை கிராமங்களில் பாகிஸ்தான் போர் விமானங்கள் குண்டுகள் வீசின. டிடிபி எனப்படும் தௌஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கத்தினர் மறைவிடங்களை குறிவைத்தே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பெண்கள், குழந்தைகள் உட்பட 46 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்ததால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இந்த தாக்குதல் மூலம் தௌஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம்கள் சிதைக்கப்பட்டன. பல கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர். ஆப்கான் எல்லைக்குள் புகுந்து டிடிபி தலிபான்களை தாக்கும் அளவுக்கு பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் என்ன பகை? பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடான பாகிஸ்தானையே எரிச்சல் அடைய வைத்த அந்த ஆயுத குழுக்கள் யார் என்பதை பார்க்கலாம். டிடிபி பாகிஸ்தான் அமைப்பு 2007 உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானில் தனித்தனியாக இயங்கும் பல்வேறு சன்னி இஸ்லாமிய குழுக்களின் ஒரு அமைப்பு. இதில் சுமார் 30,000 முதல் 35,000 உறுப்பினர்கள் உள்ளனர். பாகிஸ்தான் எல்லையில் இருந்து இந்தியாவுக்கு பயங்கரவாதிகள் குடைச்சல் கொடுப்பது போல ஆப்கானிஸ்தான் எல்லையில் வேரூன்றி இருந்தபடி பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் டிடிபி தலிபான்கள். பாகிஸ்தானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாமிய சட்டப்படி ஒரு எமிரேட்ஸை உருவாக்க வேண்டும் என்பதுதான் டிடிபியின் குறிக்கோள். அதற்காக அடிக்கடி பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியும் அரசியல்வாதிகளை கொன்றும் பாகிஸ்தானை சீர்குலைக்கும் செயலில் டிடிபி தலிபான்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்கொலைப்படை தாக்குதல்கள் உட்பட பல தாக்குதல்களை நடத்தி நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு படை வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்களை கொன்று குவித்துள்ளது. பாகிஸ்தானில் சர்ச்சுகள் மற்றும் பள்ளிகளில் இரத்த களரி தாக்குதல்கள் நடத்தி அதற்கு டிடிபி இயக்கம் பொறுப்பேற்று உள்ளது. 2021 ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பின் இந்த பயங்கரவாதிகளின் ஆட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. ஆப்கானிஸ்தானின் தலிபான் தலைவர்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் அளித்த தைரியம்தான் இதற்கு காரணம். அதன் பிறகு பாகிஸ்தானில் ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் மீது டிடிபி பாகிஸ்தான் இயக்கத்தினரின் தாக்குதல் தொடங்கியது. பயங்கரவாத குழு தாக்குதல் பற்றி ஆப்கானிஸ்தான் அரசின் கவனத்திற்கு பாகிஸ்தான் பலமுறை கொண்டு சென்றும் எந்த பலனும் இல்லை. தாக்குதல்கள் தொடர்ந்தது. பயங்கரவாத தொடர் தாக்குதல்களை பொறுத்துக்கொள்ள முடியாத பாகிஸ்தான் அரசு அவர்களை ஒடுக்க நினைத்தது. கடந்த மார்ச் மாதம் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் பாகிஸ்தான் கப்பல்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. ஹபீஸ் குல் பகதூர் பயங்கரவாத குழுவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது. தேவைப்பட்டால் டிடிபி தலிபான்களின் தளங்களையும் தாக்குவோம் என்று பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் அப்போதே எச்சரித்திருந்தார். எங்கள் நாட்டுக்குள் அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள், நாங்கள் பதிலடி கொடுக்காமல் அவர்களுக்கு கேக் ஊட்ட வேண்டுமா என கவாஜா கேட்டிருந்தார். சமீப மாதங்களாக டிடிபி பாகிஸ்தான் இயக்கத்தினரின் தாக்குதல் அதிகரித்தது. பல ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே தற்போது பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கான் எல்லையில் புகுந்து டிடிபி தலிபான்கள் மறைவிடங்களை துவம்சம் செய்துள்ளது. இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தான் ராணுவ அமைச்சகம் கண்டித்தது. பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. இறந்தவர்களில் பலர் அகதிகள் என்று கூறியுள்ளது. பாகிஸ்தானின் தாக்குதல் சர்வதேச கொள்கைகளுக்கு எதிரானது, அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என கண்டித்துள்ளது. இதுபோன்ற ஒருதலை பட்சமான நடவடிக்கை எந்த பிரச்சினைக்கும் தீர்வு ஆகாது. இந்த கோழைத்தனமான செயலுக்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என ஆப்கான் ராணுவ அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு நிபுணர் சையது முகமது அலி கூறும்போது, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைக்கு அனைத்து சாத்தியமான வழிகளையும் பாகிஸ்தான் பயன்படுத்தும். இந்த தாக்குதல் டிடிபி தலிபான்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கை. பயங்கரவாதிகளின் தளங்களை மட்டும் தாக்கப்படுவதை பாகிஸ்தான் கவனத்தில் கொள்ளும் என்றும் கூறினார்.